திருவோண நட்சத்திரத்து அன்று இன்ற அளவுக்கு ஒரு அவல் பாயசம் செய்து அந்த பெருமாள் கோவிலுக்கோ அல்லது குழந்தைகள் எல்லாம் இருக்கிற இடத்துல அந்த குழந்தைகளுக்கு, பக்தர்களுக்கு இல்லைன்னா குழந்தைகளுக்கு திருவோணத்தன்னைக்கு அவல் பாயசம் எல்லாருக்கும் தரணும். அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் குபேர சம்பத்து உண்டாகும். சதய நட்சத்திரத்தில் தயிர் சாதம் செய்து அடியார்களுக்கும் மக்களுக்கும் அன்னதானம் செய்ய வேண்டும். தயிர் சாதம் சதயத்தில் அப்படி செய்யும் பொழுது கடன் தொல்லை நிவர்த்தியாகிறது, வியாதிகள் நிவர்த்தியாகிறது, குடும்பத்தில் பிரச்சனைகள் அகல்கின்றது. கிருத்திகை நட்சத்திரத்தில் அந்த கிருத்திகை நட்சத்திரத்தை அன்னைக்கு முருகன் கோவிலுக்கோ அல்லது வீட்டிலேயோ மாவிளக்கு போட வேண்டும். அப்படி மாவிளக்கு போடும் பொழுது அவர்களுடைய வீட்டில் அரசு பதவி, பன்னாட்டு நிறுவன பதவி, திருக்கல்யாணங்கள், மழலை செல்வம், சொந்த இல்லம் அமையக்கூடிய பாக்கியம், வாழ்க்கை லாபகரமாக அமையும். இந்த மூன்றையும் குறித்து வைத்து கொள்ளுங்கள் அன்பு நிறைந்த பெரியோர்களே. அம்மாவுடைய பீடம் அருள்வாக்கும். இந்த அருள்வாக்கினால் உங்கள் எல்லாருக்கும் இந்த அபூர்வ விஷயமாக வருகிறது. அதே போல் தெய்வ திருமணங்கள், இந்த பங்குனி சித்திரையில் தெய்வ திருமணங்களை தரிசிப்பதும், வாழ்க்கையில் என்னப்பா செட்டில் ஆகிட்டியா அப்படின்றமே அந்த 2024-25 உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் விரும்பினபடி வாழ்க்கை அமையும். தெய்வ திருமணத்தை தரிசனம் பண்ணாலே இந்த 2 வருஷத்தில் நீங்கள் நினச்ச மாதிரி உங்களுக்கு வாழ்க்கை அமையும்.